அரேபிக் பன்னீர் ரோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டட் தாங்க. நம்ம கிராஃப்டட் பட்டிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து பிளான்ட் ப்ரொடக்ஷன் ஆனது. ஸோ கீழேருந்து நமக்கு வர எல்லா பிளான்ட் ஷூட்லேருந்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து 5லேருந்து 6 ஃப்ளவர் பட்ஸ் ஒரு பஞ்ச்லேயும் வரும். ரொம்ப சூப்பரான வெரைட்டி. ரொம்ப பெருசாக ஆகாது. மற்ற வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 20 days ஒன்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. பன்னீர் ரோஸ், அரேபிக் பன்னீர் ரோஸ். ஸோ மோஸ்ட்லி குல்கண்ட்லாம் வாங்கியிருக்கு இல்லையா? ஸோ குல்கண்ட் எல்லாமே இந்த வெரைட்டியில் தான் பண்ணுவாங்க. குல்கண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃப்ளவர்ஸை எடுத்துட்டு, ஸோ நான் பெட்டல்ஸ் மட்டும், அதாவது குறிப்பாக வந்து ஃப்ளவர்ஸ் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணாமல் பெட்டல்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நல்ல ஒரு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடுங்க. 3 to 4 days பார்த்தீங்கன்னா நிழலில் காய வைங்க. ஸோ லைட்டாக மிதமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் போயிட்டு கொஞ்சம் ரஃப் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு கொஞ்சம் கற்கண்டு. ஸோ நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கற்கண்டு போட்டு ஹனி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பியூர் காட்டன் கிளாத்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 week வெயிலில் வச்சு எடுங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஈஸியாக நாமளே வீட்டில் பன்னீர் குல்கண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த வெரைட்டியான ரோஸ் பிளான்ட் தாங்க இது. ஸோ இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க வெப்சைட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க.